ஹலோ மக்களே 315வது எபிசோட் பேப்பர்லாம் உடனே நாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா யோட்டா வந்து விண்ட்ஷீல்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விசில வச்சு பவரை காட்டுதான், அதை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நாட்டோ மாசா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். யோட்டா நிப்பாட்டு நிப்பாட்டு சொல்லிட்டு நாட்டோ சொல்லிக்கிட்டே இருக்கான். பார்த்தா யோட்டா நிப்பாட்டவே மாட்டேங்கான். பார்த்தா அடுத்த செகண்ட் சக்குரா வந்து நாட்டோவை கனெக்ட் பண்ணி விட்டான். உடனே சக்குரா கேட்கா, நாட்டோ நீ என்ன யோட்டான்னு சொல்ற? அப்படின்னா யோட்டா உன் பக்கத்தில் நிக்கிறான்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னது என் கூட இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்க கூடயுமா இருக்கான்னு சொல்லிட்டு யோட்டாவை பத்தி நாட்டோ கேட்கான். எங்க கூட மட்டும் இல்ல, சக்குரா கூட, சிக்கமாரு கூட, கீபா கூட, இப்போ உன் கூட மொத்தம் 4 பேர் கூட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமாரு எப்படிடா 4 யோட்டா வர முடியும், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நாட்டோ யோசிக்கான். சோஜி சொல்றான் யோட்டா வந்து எங்க மேல கோவத்துல இருக்கான், ஏன்னா நம்ம அவனை சாவிட்டதுக்காண்டி. உடனே சிக்கமர் சொல்றான் யோட்டா ஒன்னும் பேய்லாம் கிடையாது, நம்ம மேல கோவப்பட்டுலாம் அவன் வரல, இந்த ரீஅனிமேஷன் ஜுட்னால வந்திருக்கான்னு சொல்லிட்டு நாட்டோ சொல்றான். ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல ஷேடோக்ளான் போட்டுலாம் வர வைக்க முடியுமா, இப்பெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் அப்படிலாம் பண்ண முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். உடனே நாட்டோ சொல்றான், ஏன் கண்ணு முன்னாடி இருக்கவன் தான் ஒரிஜினல் மாதிரி தெரியுது, உங்க கூட இருக்கவங்கள ஒயிட் செட்ஸ் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சிக்கமர் சக்குரா கீபா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, அடே ஒயிட் செட்ஸ்வா ரியல் ஒன் வந்து நாட்டோ கூட தான் இருக்கானா, அப்படின்னு அடிச்சு நொறுக்குனா தான் சரிப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே நாட்டை கத்த ஆரம்பிச்சிட்டான். காய்ஸ் அங்க இருக்கு வந்து யோட்டாவே கிடையாது, வந்து ஒயிட் செட்ஸ், அவன் கதையை முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாவம்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு யோட்டா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நாட்டோ பார்த்தா யோட்டா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நாட்டோ பார்த்தா யோட்டா கோவப்பட அப்படி சுழல் காத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா விசில் அடிச்சோன்னே நாட்டோல அட்டாக் கொடுது. அதுக்கு சோஜியை கட்டுறாங்க. பார்த்தா ஈனோச்சிகோ ஷோ காம்பினேஷனை போட்டு யோட்டாவை பொளந்து எடுத்துட்டாங்க. அவங்க பார்த்தா குத்துன்னு அடுத்த செகண்டே அவன் ஒயிட் காயா மாறுதான். பார்த்தா நாட்டோ சொன்ன மாதிரி அது ஒயிட் செட்ஸ் தான். அப்பனா இவ்வளவு நேரம் இம்போஸ்டர் கூட நம்ம சண்டை போடணும்னு சொல்லி சிக்கமாரு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அக்கமாரு கீபையும் கட்டுறாங்க. பார்த்தா ஃபேங்க போட்டு ஒயிட் செட்ஸ் நொறுக்கி எறிதாங்க. பார்த்தா யோட்டா உடம்புல இருந்து ஒயிட் செட்ஸ் மாறிட்டான். அதுக்கப்புறம் சக்கரா கட்டுறாங்க. சொல்லவா வேணும், ஒரு அடி அடிக்கான் யோட்டாவை. அடிச்சு அடிச்சங்கள யோட்டா செத்துறே செஞ்சுட்டான். பார்த்தா ஒயிட் செட்ஸ் மாறுதான். பார்த்தா யோட்டா வந்து நாட்டோ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே நாட்டோ அப்படி சண்டை போட்டுட்டே பழசை யோசிச்சு பார்க்கான். உடனே பழச கட்டுறாங்க. பார்த்தா நாட்டோ வந்து அப்ப வந்து யோட்டாவை எப்படிலாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா நான் திரும்பி தனிமையாயிட்டேன், இப்ப என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு நாட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சிக்கமரும் சோஜி வந்துட்டாங்க. சிக்கமர் சொல்றான், நீ எல்லாம் ஒன்னும் தனிமையெல்லாம் இல்ல, நம்ம இப்ப 6 பேரும் ஒன்னா தான் இருக்கோம், நம்ம யோட்டாவை காப்பாத்தோம்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. பார்த்தா அப்ப எல்லாருமே ஒண்ணு மண்ணமா தான் இருந்திருக்காங்க. நான் உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிடல, நீங்க வீட்டுக்குள்ள கூச்சி வரீங்கன்னு சொல்லிட்டு நாட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். நீ வீட்டுக்குள்ள ஒன்னும் கூப்பிட தேவையில்ல, நீனே தனிமையா தானே இருக்க, எங்க கூட வான்னு சொல்லி கத்தி இழுத்துட்டு போறானுங்க. அவனு பார்த்தா வெளியே மழை பெய்யுது. அது ஹொக்காகே ரூம் பக்கத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது யோட்டான்னு சொல்லிட்டு சிக்கமர் கண்டுபிடிச்சிட்டான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோட்டாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. பார்த்தா ஹொக்காகே இருக்க ரூம் மட்டும் அப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அப்படி உள்ள கட்டுறாங்க. பார்த்தா யோட்டா வச்சு ஏதோ மானிட்டர் மூலியமா டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. பார்த்தா அன்பு பிளாக் ஆஃப் காரன் தான் விசாரிச்சுட்டு இருக்கான். நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, நீ யாரு, என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே தெரியாது சொல்றான் யோட்டா. ஈஸியான கொஸ்டின் கேளுங்க, நான் சொல்றேன்னு சொல்றான் யோட்டா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, எந்த ஊருக்காரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா யோட்டா அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே மிச்சா அன்பு பிளாக் ஆஃப் காரன் சொல்றான், லார்ட் தேர்ட் வரது வர நம்ம கொஞ்சம் பொறுத்துப்போன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா யோட்டா அழுதுகிட்டே இருக்கான். பார்த்தா அன்பு பிளாக் ஆஃப் கூர்ந்து பார்க்கான். பார்த்தா ஒராச்சி மருவ பார்த்த மாதிரியே இருக்கு அவனுக்கு. பார்த்தா ஒயிட் ஸ்னேக், இது எதுவும் கெஞ்சுட்ஸோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா நாட்டோ தேர்ட் வகை ஃபேஸ்ல ஃபுல்லா பெயிண்டே ஊத்திட்டு இருக்கான். அது கருப்பு கலர் பெயிண்டே ஊத்துறான். உன்னை சின்னபிலா கீழே இருந்து கத்துறாங்க, டேய் கீழே இறங்குடா, இல்ல உன்னை பொளந்து எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் நாட்டோ உசுமாக்கி இந்த ஊர்ல உள்ள நிஞ்சா ஒரு நாள்ல ஹொக்காகேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு சினபி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து தேர்ட் வகைட்டு சொல்லிட்டு இருக்கான். சார் உங்க ஃபேஸ்ல வந்து ஒருத்த வந்து பெயிண்ட் ஊத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அது அகாடமியில உள்ள ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அகாடமி ஸ்டூடெண்ட் சொன்னே அப்படி தேர்ட் வகை சிரிக்க ஆரம்பிச்சாரு. அது கண்டிப்பா நாட்டோ தான் சொல்லிட்டு முடிஞ்சா நீ புடிங்கடான்னு சொல்லிட்டு நாட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை தேர்ட் வகை வெளியே வந்து பாக்காரு அந்த ஃபேஸ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா வெளியே பார்த்து அடுத்த செகண்ட் என்னடா என்னோட இருக்கிற இடத்துல மட்டும் தனியா மழை பெய்யுது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பாக்குற அவரு. உடனே சினபி எல்லாரும் நாட்டோ தேடி போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சிக்கமாரு சோஜி எல்லாரும் ஊடுருவி உள்ள வந்துட்டாங்க. சடனா ஒரு சத்தம் கேக்கு. உடனே சினபி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சோஜி ஒரு வழியை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஏன்டா குப்புறலாம் சாயுதுன்னு சொல்லிட்டு உன்னை யோட்டாவை கட்டுறாங்க. யோட்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ விட்டுருங்க, நான் எதுவுமே தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி நின்னுட்டு இருக்காங்க. சடனா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு வச்சு அன்பு பிளாக் ஆஃப் 3 வரையும் லாக் பண்ணிட்டான் மாசா. உடனே எல்லாரும் சிக்கமாரு பாராட்ட ஆரம்பிச்சாங்க. என்னடா சிக்கமாரு நீ வேற லெவல் பண்றீங்க, அது இந்த விஷயம் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு போடுதுன்னு சொல்லிட்டு யோட்டாக்கு சந்தோஷம் வர ஆரம்பிச்சு, நீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. உடனே ஈனோ சொல்றா, சிக்கமாரு உண்மையில நீ ஜீனியஸ் தான் சொல்லிட்டு இருக்காவா. அவங்களாம் உன்னை ஜீனியஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஜுட்ஸு உடச்சு எரிஞ்சிட்டாங்க. அவங்க உங்களை நம்ம ஊர்ல உள்ள குழந்தைங்க தான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு ஒரு அன்பு பிளாக் ஆஃப் பின்னாடி வந்துட்டான். அவனே வந்து வெளியூர்ல வந்து ஸ்பை, அவனுக்கு என்னடா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களா போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாட்டோ ஒரு பக்கத்துல இருந்து கத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். யோட்டா வந்து என்னைக்குமே ஸ்பை எல்லாம் கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். யோட்டா மாட்டியே மாசம் வந்து நிக்காம யோட்டா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்பு பிளாக் ஆஃப் காரன் நாட்டோவை தலையில அடிச்சிட்டான். நாட்டோ மயங்கியே விழுந்துட்டான். பார்த்தா நாட்டோ அடிச்சு அடுத்த செகண்ட் யோட்டா டென்ஷன் ஆயிட்டான். அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி இருக்க அன்பு பிளாக் ஆஃப் காரன் பொளந்து எடுத்துட்டான். அன்பு பிளாக் ஆஃப் காரன் 4 பேரும் ஒரே சமயத்துல போட்டு தட்டான். யோட்டா மிரண்டாங்க அந்த 6 பேரும். யோட்டாவா நம்ம இங்கிருந்து ஓடும் சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. பார்த்தா யோட்டாவை காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க 6 பேர். பார்த்தா யோட்டாவை கூட்டிட்டு ஒரு நதியோரம் வந்துட்டாங்க அவங்க. சிக்கமர் சொல்றான், இந்த ஆறு வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், அதனால இதெல்லாம் கடந்து போக முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட வர சக்கரா பவர்ல இப்ப கிடையவே கிடையாது, தண்ணியில நம்மளால
அதெல்லாம் நடக்க முடியாது சொல்றான் சோஜி. கீபா சொல்றான் கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நார்டோ சொல்றான் இந்த இடத்துல இருந்து யோட்டாவை மட்டும் காப்பாத்தணும், அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே தண்ணியில இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தா நார்டோ சிக்கமர் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. சடனா தண்ணி ஆழமாயிருச்சு, எல்லாரும் தண்ணியோட அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்தா சோஜி சிக்கமர் நார்டோ மட்டும் போய்கிட்டு இருக்காங்க. யோட்டா டென்ஷன் ஆயிட்டான். ஃப்ரெண்ட காப்பாத்த ஒரு புயல் மாதிரி கொண்டு வரான் அந்த இடத்துல. புயல் மாதிரி அடிச்ச உடனே சிக்கமர் சோஜி கரை ஓதிட்டாங்க. ஆனா நார்டோ மட்டும் தண்ணியில போய்கிட்டு இருக்கான். பார்த்தா யோட்டா அதை விட மாட்டான். நார்டோ காப்பாத்த அப்படி நீச்சல் அடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வழியா நார்டோ வந்து யோட்டாவும் காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டான். அப்படி நீச்சல் அடிச்சு வெளியே வரான் யோட்டா. தேங்க்ஸ் யோட்டா, நீ இல்லனா செத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நார்டோ. பார்த்தா யோட்டா அப்படியே செத்து மிதக்க ஆரம்பிச்சிட்டான். யோட்டா முழின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. பார்த்தா மயங்கிட்டு அப்படி மிதந்து போய்கிட்டே இருக்கான் யோட்டா. பார்த்தா கரையை ஒதுங்குதான் அவன். யோட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நார்டோ கத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா யோட்டா அப்படி படுத்துக்கிட்டே இருக்கான் அவன். யோட்டா முடிச்சு மட்டும் பாருன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா யோட்டா ஒரு வழியை முழிச்சிட்டான். நீங்க எல்லாரும் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான் அவன். அப்படிலாம் பேசாத யோட்டா, நல்லா முழிச்சு பாருன்னு சொல்றான் நார்டோ. நான் ஆல்ரெடி சாகர நிலைமைக்கு போயிட்டுன்னு சொல்றான் யோட்டா. அப்படிலாம் சொல்லாத சொல்லிட்டு சோஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் அழுகுற மாதிரி ஆயிட்டாங்க. ஆளாளுக்கு அவங்க மேல பழிய போடுறவங்க. சிக்கமர் சொல்றான் நான் மட்டும் கரெக்டான பிளான் போட்டோம்னா அழகா யோட்டாவை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு. யோட்டா சொல்றான் நான் இந்த இடத்த விட்டு போக போறேன், இந்த ஊரை விட்டே போக போறேன், இந்த உலகத்தை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். யோட்டா சொல்றான் நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன், ஆனா நீங்க என்னை மறக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் யோட்டா. நாங்களும் உன்னை மறக்க மாட்டோம் சொல்லிட்டு 6 பேர் கை வைக்காங்க. யோட்டா சொல்றான் நீங்க எல்லாரும் மறந்துதான் தீரணும், இல்லாத உங்களுக்கு பெரிய வழியை கொடுக்கும் சொல்றான். சடனா ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டான் அவன். பார்த்தா 6 பேர் அப்படி மறந்து அப்படியே சாஞ்சிட்டாங்க அவங்க. நாருட்டோ அப்படி கடைசியா சாயிறான் யோட்டான்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த ஜுட்ஸோ போட்டு யோட்டாவும் செத்துறவே செஞ்சுட்டான். யோட்டா அன்னைக்கு செஞ்ச செயல்னால எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அவன். இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நான் இழந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. யோட்டா போனா அடுத்த நொடியில இருந்து நான் திரும்பி தனிமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான் நாருட்டோ. உடனே இப்ப நாருட்டோ கட்டாங்க. நாருட்டோ சொல்றான் யோட்டா நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஏன்னா நீ மறக்கிறபடியா பண்ணிருக்கேன்னு சொல்றான் அவன். நீ செத்தது வந்து என் மனசுல என்ன அந்த கில்ட்டி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான் அவன். யோட்டா உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நான் செய்யணும்னா உன்னை நான் இங்க இருந்து விடப்பெற வைக்கணும், அது மட்டும் தான் ஒரு நல்ல விஷயம் செய்ய முடியும் சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சடனா குணாயத்துக்கு கீழே போடுறான். என்னாலலாம் யோட்டாவை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா யோட்டா விண்ட்ஷீல்ட் யூஸ் பண்ணி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கான். விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாருட்டோ நான் பேசுறது கேட்கா, இது நான் தான் யோட்டான்னு சொல்றான் அவன். சடனா விண்ட்ஷீல்ட் வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான் நாருட்டோ. யோட்டா சொல்றான் நம்ம எப்பவுமே டின் கண்ணை வச்சு செல்போன் மாதிரி பேசுவோம்ல, இது அது மூலியமா தான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யோட்டா. உடனே அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன்னால இப்படி எல்லாம் பேச முடியுமா சொல்லிட்டு கேட்காம பார்த்தா ஒரே சமயத்துல எல்லா சைடும் பேசிக்கிட்டு இருக்கான் யோட்டா. பார்த்தா யோட்டா குரல் வந்து 6 பேருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு ஒரே சமயத்துல. சக்குரா, சிக்கமர், ஈனோ, சோஜி, கீபா, அக்கமர், நருட்டோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான் யோட்டா. உன்னை எல்லாரும் மன்னிப்பு கேட்காங்க, எங்களாலதான் நீ செத்தன்னு சொல்லிட்டு, எங்களால உன்னை காப்பாத்தவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோ நான் ஆல்ரெடி செத்துட்டேன், நான் திரும்பி ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு தான் இங்க வர வச்சிருக்காங்க என்னைய, அதுல திரும்பி நீ கொல்லுங்கன்னு சொல்றான். உடனே வந்து யோட்டா வந்து பழைய விஷயத்தை சொல்றான். நான் எந்த கிளான்ல பிறந்தோம்னா வெதரை வந்து கண்ட்ரோல் பண்ற கிளான்ல இருந்து நான் பிறந்து வந்தேன்னு சொல்றான். எந்த ஊர்லாம் வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஊருக்குலாம் போய் நாங்க வெதரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் சொல்றான் யோட்டா. அது மூலியமா நாங்க காசு பார்ப்போம் சொல்றான். எங்க கிளான்ல நான் தான் ரொம்ப பெஸ்டா பண்ணுவேன், அதெல்லாம் என்னைய வச்சுதான் எப்பவுமே ரிச்சுவல் பண்ணுவாங்கன்னு சொல்றான். பார்த்தா அவன் அழுது அடுத்த செகண்ட் மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிருது அந்த ஊர்ல. நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் செத்துறவும் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் செத்துட்டேன், ஆனா என்னை சில பேர் சாகடிக்க விடலன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் செத்த அடுத்த செகண்ட் கபட்டும் ஒராச்சி மரம் பாடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் பாடியில வச்சு யோட்டாவை திரும்பி உயிரோட வர வச்சிருக்காங்க அவங்க. பார்த்தா அப்ப வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தான் அன்னைக்கு யூஸ் பண்ண வந்து திரும்பி என்ன ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு யூஸ் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கபட்டோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி போட்டு இருக்கானே அவனால மட்டும் தான் உங்க ஊர்ல இருந்து நான் விலகி போனேன், இல்லனா நான் உங்க கூட இருந்திருப்பேன்னு சொல்றான். அவன் தான் என்னை வச்சு ரீஅனிமேஷன் ஜுட்ஸு டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொல்றான் யோட்டா. உடனே சக்கர சொல்றான் யோட்டா என்னை மன்னிச்சிரு, உங்க கூட என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு. நான் உங்க கூட தான் எப்போ இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனா இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றான் யோட்டா. நான் செத்தாலும் தனிமையெல்லாம் இல்ல, உங்களோட மெமரிஸ் எப்பவுமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான் யோட்டா. உங்களை மறக்கடிச்ச அடுத்த செகண்ட் திரும்பி நான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு போட்டு திரும்பி என்னை வர வச்சான், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை தனிமையில கொண்டு போயிட்டுன்னு சொல்றான் யோட்டா. ஆனா நீங்க மறந்தாலும் உங்களோட மெமரிஸ் என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, அதை வச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றான். எல்லாருமே நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, சிக்கமரு, சக்குரா, சோஜி, ஈனோ எல்லாரும் நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நாட்டோ சொல்றான் யோட்டா நம்ம திரும்பி ஃபன்னா இருப்போம், ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்ல எப்பவும் போல இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பழைய காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம்னு சொல்றான் நாட்டோ. நம்ம சந்தோஷமாவும் துக்கமும் ஜாலியாவும் எல்லா விதமாவும் இருப்போம்னு சொல்றான் நாட்டோ. பார்த்தா பேசிக்கிற நேரத்துல அப்படியே பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டு நருட்டோவை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சான் யோட்டா. பார்த்தா கோன் 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 சொல்லிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்ப ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு யோட்டோ அப்படியே ஜுட்ஸு உடைக்க ஆரம்பிக்காம. நருட்டோ நான் உன் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனே தானா சீல் பண்றான். யோட்டா நில்லுன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான். நான் இவ்வளவு நாள் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன், அதனால நான் இப்ப சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நில்லு யோட்டோன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்திட்டு வரான். அந்த லைட்னிங் போர் வந்து ஸ்னோ மேல விழுந்தோன்னு வெடிச்சு செதறிட்டு யோட்டா அப்படியே கரைஞ்சு போயிட்டான். ஆனா யோட்டாவோட சிரிப்பு மட்டும் பரவிக்கிட்டே இருக்கு. ஒன்னு 7 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யோட்டா சாகரமே சந்தோஷமா தான் செத்துருக்கா. நருட்டோ அதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்தாங்க. See you, bye.